தன்னுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கோ முக்கியமான நிகழ்வுகளுக்கோ பயணப்படுகின்ற பொழுது விபத்துகளை வந்து அடிக்கடி பார்த்து விட்டு போற மாதிரி இருக்கும். இந்த விபத்துகள் என்பது அவங்க கண்ணு முன்னாடி அந்த ரத்தம் சிந்தி உடல்கள் கடக்கிறத வந்து அவர்களுக்கு எங்க புறப்பட்டாலும் அதை அடிக்கடி பார்ப்பாங்க. அந்த நம்ம ரோட்ல போகும்பொழுது. ஹைவேஸ்ல கிராஸ் எஸ் பண்ணி போகும்போது எஸ் பார்க்கிறது ஆமா எல்லாமே. ஆமா. ஆனா அதுல 100 பேர் 100 விதமா போவாங்க. ஆனா இவங்க எதற்காக போவாங்கன்னா, இவங்க வாழ்க்கையில தன்னுடைய பிரச்சனைக்கு சரி செய்யறதுக்குன்னு கோவிலுக்கு போவாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில கோவில் போகும்பொழுது அந்த ஒரு செயலை பார்க்கும்பொழுது கன்ஃபார்மா அந்த குடும்பத்திற்கு பிரம்மஹத்தி இருக்கிறது அப்படின்றது அடையாளம். அதற்கு அடுத்தபடியா நம்ம ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, எந்த ஒரு வீட்டில் தலைச்சன் குழந்தைன்னு சொல்லக்கூடிய மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே புதைத்திருப்பாங்க. அது பிரம்மஹத்தியினுடைய அடையாளம். இரண்டாவது, வீடு அப்படின்ற பெயர்ல தன்னுடைய செல்ல பிராணிகள் மறக்க முடியாம, இப்ப வந்து நாய்க்குட்டியா இருக்கலாம், பசுவா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், இந்த மாதிரி இந்த ஜீவராசிகளை புதைத்த வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமா நடக்கும்.